தமிழகத்தில் தேர்தல் நெருங்குவதால் விலைவாசி விண்ணை முட்டுகிறது என உச்சி கொட்டுகிறார்கள் கட்டுமானத்துறையினர். விலைவாசி உயர்வு என்றால் செங்கல், சிமெண்ட், ஜல்லி விலை என நினைத்து விடாதீர்கள். கட்டுமான அனுமதிக்கு சதுர அடிக்கு 27 ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டிருந்த அதிகாரிகள் இப்போது 37 ரூபாய் லஞ்சம் கேட்கிறார்களாம். என்ன சார் திடீர்னு ரேட்டை ஏத்திட்டீங்க என கேட்டால், என்னப்பா செய்ய, எலெக்ஷன் வருது, ஆளுங்கட்சிக்கு நிதி தேவைப்படுது என பஞ்சப்பாட்டு வேறு பாடுகிறார்களாம் அதிகாரிகள். நம்ம சர்வாதிகாரி தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க, வேட்பாளர்களுக்கு செலவு செய்ய இப்படி லஞ்ச பணத்தில் 10 ரூபாய் அதிகம் வசூலிப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். தமிழகத்தில் CMDA என்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் நகர் ஊரமைப்பு துறையான DTCP வாயிலாக கட்டுமான திட்டங்கள் மனை பிரிவுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்படுகின்றன. பொது கட்டட விதிகளின் அடிப்படையில் ஒற்றை சாளர முறை இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. நேரில் சென்றால் லஞ்சம் தலைவிரித்தாடுவதால் இந்த ஆன்லைன் முறை விண்ணப்பம் கொண்டு வரப்பட்டது. கண் துடைப்பிற்காக ஆன்லைன் முறையை செயல்படுத்திவிட்டு திரைமறைவில் லஞ்சம் வாங்குகிறார்களாம். விண்ணப்பதாரரை தொடர்பு கொண்டு சதுர அடிக்கு இவ்வளவு என குறிப்பிட்ட தொகை கேட்கப்படுவதாக கூறப்படுகிறது. ரகசியமான முறையில் இந்த பேரம் நடப்பதாக கட்டுமானத்துறையினர் கூறுகின்றனர். முன்பு சதுர அடிக்கு 27 ரூபாய் வரை லஞ்சப்பணம் வசூலித்த அதிகாரிகள் இப்போது சதுர அடிக்கு 37 ரூபாய் வசூலிக்கிறார்களாம். திடீர் விலை உயர்வுக்கு காரணம் ஆளுங்கட்சியில் தேர்தல் கால நிதி வசூல் தான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஆக அரசு ஊழியர்கள் சுதந்திரமாக லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக தேர்தல் நிதியையும் வசூலிப்பதாக தெரிகிறது. டாஸ்மாகில் 10 ரூபாயாக கொள்ளையடித்து பழகியவர்கள் இப்போது அனைத்து துறைகளிலும் 10 ரூபாயாக லஞ்ச பணத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அடே, இதெல்லாம் நாம சொல்லலப்பா, கொடுத்து முடியல என புலம்பும் கட்டுமானத்துறையினர் சொல்லும் தகவல்கள் இவை. இதற்கு துறை அமைச்சர்களும் முதல்வரும் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? பதில் சொல்ல மாட்டார்கள். லஞ்சம் வாங்குவதே தவறு, அதிலும் தேர்தல் செலவுக்காக கூடுதல் லஞ்சம் பெறுவது எவ்வளவு பெரிய தவறு. இப்படி மக்களிடம் அடாவடியாக கொள்ளையடித்த பணத்தை மீண்டும் மக்களுக்கே கொடுத்து வெற்றி பெறலாம் என கணக்கு போடும் விடியா திமுக கும்பலுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்களா? கட்டாயம் புகட்டுவார்கள்.